போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுடன் வாட்ஸ்அப் குரூப் தொடர்பில் இருந்தவர்களிடம் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் கழுகு பட நடிகர் கிருஷ்ணா நேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிறையில் அவருக்கு முதல் அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடிகை கிருஷ்ணாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் சப்ளையரான கெவின் நீண்ட காலமாக போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியிருப்பதும் அதை தனது நண்பர்களுக்கு கிருஷ்ணா கொடுத்து பழக்கி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அதாவது கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்தும் நண்பர்களுக்கு சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்தி வந்திருக்கிறார். அதில் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் பார்ட்டி நடக்கும் எனவும் குறிப்பிட்டு வந்துள்ளனர் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கிருஷ்ணாவின் செல்போனை கைப்பற்றி அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருந்த நண்பர்கள் யார் யார் என பட்டியலை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார். அதில் 10க்கும் மேற்பட்டோர் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திரைத்துறையை சேர்ந்த நபர்கள் மற்றும் கல்லூரி கால நண்பர்கள் என குழுவில் இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து பல முறை இந்த குழுவில் இருந்தவர்கள் பார்ட்டியில் சந்தித்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வாட்ஸ்அப் குழுவில் இருக்கும் கிருஷ்ணாவின் நண்பர்களுக்கு ஒவ்வொருவராக விசாரணை அழைக்க போலீசார் முடிவு செய்து அவர்களுக்கு சம்மன் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கிருஷ்ணா அவர்கள் ஜாமீன் கேட்டு NDPS கோர்ட்டில் மனுவும் அளித்திருக்கிறார். கிருஷ்ணாவுக்கு உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் NDPS கோர்ட் என்று சொல்லக்கூடிய இதில் முன்ஜாமீன் கேட்டு, அதாவது ஜாமீன் கேட்டு அவர் மனு அளித்திருக்கிறார். இந்த மனு மீதான விசாரணை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு பின்புதான் அதை எடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து நீதிபதிகள் கருத்து தெரிவிப்பார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.